ஹாய் ஹலோ வணக்க மக்களே. இன்று பல ரசிகர்களை திரட்டி பொழுதுபோக்கை ஒரு முக்கிய நேரமாக ஒதுக்கி வைத்து முதலிடம் கொடுக்கும் அளவிற்கு ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சிறகடிக்க என்ற தொடர் நாடகம் முதன்மை பெற்றுவிட்டது. 2022 டிசம்பர் 28 விளம்பரமாக ஆரம்பிக்கப்பட்ட நாடகம் பின்னர் 2023 ஜனவரி 23 தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக தொடங்கியது. முத்துக்குமார் மற்றும் மீனா முத்துக்குமாரின் பின்னி பிணைந்த வாழ்க்கையும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களும் மன உறுதியும் ஒரு நாடகமாக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த சிறகடிக்க ஆசை என்ற தொடர்கதை. குமாரின் இயக்கத்தில் ராதிகா சீனிவாசன் மற்றும் பி சீனிவாசன் ஆகியோரின் தயாரிப்பில் உருவாகிய தொடர்கதை அவர்களின் எதிர்பார்ப்பை மிஞ்சிவிட்டது என்று தான் சொல்ல முடியும். காரணம், தமிழ்நாட்டில் மிகவும் பிரபல்யமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் ஒன்றாக இன்று வலம் வந்து கொண்டிருக்கிறது இந்த சிறகடிக்க ஆசை என்ற தொடர் நாடகம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தமிழர்களின் மனதிலும் கூட தான். கதாபாத்திரங்களுடைய துல்லியமான நடிப்பில் தான் ஒரு கதை பல பாகங்களை கடந்து வருவதற்கு வழிவகுக்கின்றது. அந்த வகையில் வெற்றி வசந்த் மற்றும் கோமதி பிரியாவின் நடிப்பு மக்கள் மனதை கவர்ந்து விட்டது தான். அதனால் தான் இப்பொழுது 45 உரையாடல்களும் 18 பாகங்களையும் வெற்றிகரமாக முடித்துள்ளது. ஒவ்வொரு நாளும் கதையின் பகுதிகள் ஆர்வமாகவே இருக்கிறது. சீக்கிரம் முடிந்துவிட்டதே என்ற உணர்வை மக்கள் மனதில் பதிப்பதும் அவ்வளவு இலகு அல்ல. விறுவிறுப்பான கதைக்களத்தில் நகரும் சிறகடிக்க ஆசை நாடகம் தமிழ் சினிமாவில் அதிகமான இடத்தை பிடித்து முதன்மை வகித்து வருகின்றது. மீண்டும் ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்க வரும் வரை நான் உங்கள் தோழி RJ ஸ்டெல்லா. நன்றி, வணக்கம்.